பிரவீன்குமார் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியா வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் மிக முக்கியமான பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழகத்தில் பாஜக வளரவே முடியாது என்றும் பாஜகவின் அதிமுக முகமூடியை கிழிக்கவே TN வெர்சஸ் NDA பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுத்துள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த கூட்டணி, அதாவது NDA கூட்டணி மக்களால் பலமுறை நிராகரிக்கப்பட்ட கூட்டணி என்றும் தமிழகத்தில் ஆட்சிக்கு ஆதரவான நிலை அலை உள்ளது. மக்கள் ஆதரவுடன் 200 இடங்களுக்கு மேல் நாங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தனியார் நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டி, அது தொடர்பான செய்தியும் அவர் அந்த பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் பாஜக வளரவில்லை, அதனால் இங்கு ஒருபோதும் வளர முடியாது என்றும் இங்கு தங்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்ற விரக்தியில் பாஜக இருக்கின்றது என்று கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதனால்தான் பின்வாசல் வழியாக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அதிமுகவின் முதுகில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் பாஜகவின் அதிமுக முகமூடியை கிழித்தெறிவதற்காக நாங்கள் தமிழ்நாடு வெர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழகம் மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் உரிமைகளை பறிக்க முயற்சிக்கிறது என்றும் எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான பாஜகவின் முயற்சிகளை நாங்கள் உறுதியாக நின்று முறியடித்தோம் என்றும், ஆனால் இந்த நடவடிக்கையை ஆதரிப்பதன் மூலமாக தமிழக மக்களுடைய முதுகில் குத்தியது அதிமுக தான் என்று குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அதனால்தான் இந்த தேர்தலை நாங்கள் தமிழகம் வெர்சஸ் டெல்லி என்று கட்டமைத்துள்ளோம் என்று தனியார் நாளிதழுக்கு அளித்த பேட்டி தொடர்பான செய்தியை பகிர்ந்து இந்த பதிவை அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஓவியா.